வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன கடன்லாம் உங்களுக்கு இருக்காப்புல 1,35,000 பேர் கோடி லட்சம் பேர்ல கடன் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். என் பேர்லயே இருக்கு. இல்ல அது வெள்ளை அறிக்கையில வந்தது. அத நம்ம அப்புறம் பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்திருக்கு. அதுல தமிழ் தாய் வாழ்த்து முதலா பாடப்பட்டிருக்கு. சரி. திமுக தொடர்ந்து சொல்லிட்டு வந்ததுக்கு இப்ப தாவேக அரசு செவிமடுத்துருச்சா? செவி கொடுத்துச்சு. எப்படி செவி கொடுத்து சொல்லுவீங்க? ஏங்க ஒரு மரபே மாத்திட்டீங்க. நீங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடுறீங்க. நீங்க பாட்டு வந்து தேசிய கீதம் அடுத்தது பாடுறீங்க. ஏன் பாடுறீங்க? தேசிய கீதம் எப்ப பாடுவீங்க? கடைசியா முடிக்கும் போது தானே பாடணும். ஆனா என்ன? அதாவது நீங்க வந்து எப்படின்னா அவர் கோச்சிக்கு போறாருன்றதுக்காக தமிழ் வாழ்த்து பாடிடுறேன். அதுக்கப்புறம் இது 2வது பாடிடுறேன். அப்புறம் லாஸ்டாவும் இது பாடிடலாம். இது பேர் என்ன? இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போனா கூட என்ன பாடுவோம் ஃபர்ஸ்ட்? தமிழ் தாய் வாழ்த்து. முடியும் போது என்ன பண்ணுவோம்? தேசிய கீதம். இதுதான ரூல்ஸு. அந்த ரூல்ஸே மாற்றி ஆளுநரை ஹாப்பியாக படுத்தணும், சந்தோஷப்படுத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக இது பாடுறீங்களே, இது மரபு மீறப்பட்டுச்சா இல்லையா? அவ்வளோதான், மரபு மீறிட்டாங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க? இதுக்கு ஒரு முட்டு கொடுப்பீங்க. நாங்கள் தான் பாடிட்டோமே. ஆனால் நீங்கள் தான் முன்னாடி இதுவும் பாடியிருக்கீங்க. ஏன் பாடினீங்க? பாட வேண்டிய அவசியம் என்ன? இது வரைக்கும் சட்டசபையில் இப்படி பாடியிருக்கா? எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஆளுநர் வெளியே போனார். இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் தெரியுதுங்க என்ன நடக்குது, எப்படி ஆட்டி வைக்கிறாங்க தெரியலையா? உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவைக்கு வெளியில சில கருப்பு பேட்ஜ்ல அணிஞ்சு வாயத்தரங்க சிஎம் சார் அப்படின்னு கூட சில போஸ்டர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாரு. இதுக்கு விஜய் வந்து வெளியே போயிட்டு ட்வீட் போடுவாரா எப்படி? டைம் என்ன இருக்கு? இப்போ 1 மணி தான். லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்கா யோசிச்சு போடுவாப்புல. டைம் கொடுங்க. எடுத்த உடனே ஒன்று கொடுக்கணும். எப்படி இது? வெயிட் பண்ணுங்க. எல்லாம் பொறுமையாக நடக்கணும். எப்போ பேசுவோம். உடனடியாக பேசணுன்ற அவசியம் இல்லைல்ல. இப்போது அங்கே வந்து பாதைகள்லாம் வச்சு கேட்டாங்க. ஏன் கேட்டாங்க? தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டுருக்கு? பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடக்குது. அதுவும் குழந்தைங்கள, 3 வயசு குழந்தைங்கள, அந்த மாதிரி மிருகங்களை என்ன சொல்கிறதுனே தெரில. அவனுங்களாம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இவர் என்ன சொல்லி வந்தார்? என்ன சொல்லி திமுகவை ஆட்சியை விட்டு எடுத்தாங்க? ஒரே பாயிண்ட். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். பெண்கள் நடமாட முடியல. ஏன் இந்த அமைச்சர் ரமேஷ் இருக்காரு சொன்னாரு, சின்ன குழந்தையிலேருந்து சாக போற பாட்டி வரைக்கும் இந்த மாதிரி தொல்லை கொடுக்குறீங்க, இந்த ஆட்சி நீடிக்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. இங்கே நடக்குதா? இப்போ எங்கே நடந்துட்டு இருக்கு? இதுதான் நடக்குது. அப்புறம் திமுக ஆட்சி மேலே குறை சொல்லியிருக்காங்க. அவங்க பாதைக்கு வச்சு கேட்க தானே செய்வாங்க. பதில் சொல்லணும்ல. ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க? ஆனா பெண்கள் பாதுகாப்புல தமிழக அரசு முன்மாதிரியா இருக்கு அப்படின்னு ஆளுநர் உரையில பேசின மாதிரி தெரிஞ்சது. இல்ல முன்மாதிரியா இருக்குன்னா எந்த முன்மாதிரினா எதுக்கு? முன்ல எது இருந்துச்சு சொல்லுங்க, எனக்கு தெரியல. முன்ல எது இருந்துச்சு? முன்மாதிரியா இருக்குன்னா அப்புறம் ஏங்க தினமும் வருது? தினமும் ஏன் வருது? அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நேத்தோட பாத்தீங்கன்னா 50 பேர் டிவிக்கே இந்த குற்ற செயலில் ஈடுபட்டிருக்காங்க. எதுக்கு? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் போயிட்டு இருக்காங்க, நடந்திருக்காங்க. அந்த எதிரான குற்றங்கள் நடந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து தான் நடந்துட்டு இருக்கு. காலையில் ஃபோனை பார்த்தாலே ஃபர்ஸ்ட் வருது இதுதான். இவன் அது பண்ணிட்டான். இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. நீங்க என்னதான் இப்படி சொன்னாலுமே சட்டப்பேரவையில விசில் புரட்சி நடந்திருக்கு அப்படின்னு ஆளுநர் உரையில வார்த்தைகளா கூட இடம்பெற்றிருந்துச்சு. ஏங்க அவங்க சொல்லுவாங்க. இப்போ எதுக்கு சொன்னாங்க தெரியுமா? இப்போ ஏன் 2வது தேசிய கீதம் பாட்டு படிச்சிருமா? அது வந்து நம்மளுக்குள்ள பேச்சுவார்த்தை, அது முடிச்சுக்கலாம், அவ்வளோதான். இது வந்து எங்களை பற்றி நீங்கள் சொல்லிடுங்க, நீங்களே சொல்லிட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க. இன்னும் எதுவும் பிரச்சனை நடக்கலை அப்படின்னு எல்லாரும். எங்க போராட்டம் நடக்குது. கும்படி பூண்டியில் அநியாயம் பார்த்தீங்களா? அந்த எம்எல்ஏ மக்களுக்கு பதில் சொல்லாமல் ஓடுறாப்புல. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு இது. அப்புறம் வந்து திருப்பி வந்து என்ன சொல்கிறாரு? முதலமைச்சர் வருத்தப்பட்டார். என்ன வருத்தப்பட்டார்? அன்னைக்கு அந்த மதியானம் என்ன பண்ணுறாரு? ஷாம், சிம்ரன், சிம்பு அவங்க கூடலாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. இதான் வருத்தப்படுறதா? ஏன்னா இது இப்படி பண்ணலாமா? தொடர்ந்து திமுக அரசு முன்னாடி என்ன வலியுறுத்திச்சோ அதே தான் இப்போ தாவேக அரசு சட்டப்பேரவையில பேசியிருக்காங்க. ஆளுநர் கூட அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. திமுக என்ன மத்திய அரசு கிட்ட கேட்டதோ அதே தான் இப்ப தாவேக அரசு கேட்டிருக்காங்கன்னு உதயநிதி அவர்கள் சட்டப்பேரவைக்கு வெளியே நின்று பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. அப்படிதான் பண்ணியிருக்காங்களே? ஆமா, அப்படிதான் பண்றாங்க. இப்போ எடுத்துருக்காங்க போல வீடியோஸ்லாம். திமுக வந்து நல்லா பண்ணின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்து ஃபுல்லா நோட் பண்ணிப்பாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து லைட்டா கொஞ்சம் மாடுலேஷன் மாத்தி நம்ம பேசிட்டுருவோம். ஏங்க காப்பி பேஸ்ட் தாங்க நடந்துட்டு இருக்கு.
நம்ம என்ன திட்டங்கள் கொண்டு வந்தோம் அதே திமுக கொண்டு வந்த திட்டங்கள் இருக்கு அப்படியே இவங்க அது பேரை மட்டும் மாற்றி கொண்டுறாங்க. சரி, புதுமையான திட்டங்கள் ஒன்று சொல்லுங்க. நான் ஓப்பன் சேலஞ்சு கொடுறேன். தமிழ்நாட்டுக்கு விஜய் அவர்கள் வந்திருக்காரு. சிங்கப்பெண் அதிரடிப்படை சிங்கம் அதுக்கு முன்னாடி இருந்துச்சு பிங்க் பெட்ரோல். பேரை மாத்திருக்கமா இல்லையா? ஆமா, பேர் அதுதாங்க சொல்றேன். பேரை மட்டும் தாங்க மாத்திருக்கீங்க. ஆனா அப்படி அதுதானே கொண்டு வரீங்க. நீங்க ஒன்று யூனிஃபார்ம் போடுறீங்க, யூனிஃபார்ம் கொடுத்துறீங்க. அந்த யூனிஃபார்முக்கு மந்த்லி சேலரியில் கட் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். கிட்டத்தட்ட ஷூக்கு இவ்வளோ காஸ்ட் இவ்வளோ வாங்குறாங்க போல போலீஸ் கிட்ட. பாவம், அவங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு யூனிஃபார்மை கொடுத்து இந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து காசு வாங்குறாங்க. இது இல்லை என்னது இது என்ன என்ன இல்லைங்க, நான் கேட்குறேன், என்னங்க மாற்றம் கொண்டு வந்தீங்க? என்ன மாற்றம் கொண்டு வந்தீங்க? ஒரு மாற்றமும் இல்லை. இப்படியே தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து இப்படி சொல்வீங்க திமுக ஆட்சியில் சரியில்லைங்க. இப்போ உங்கள் ஆட்சியில் இருந்தால் பொறுமையாக இருங்க. ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க. 6 மாதம். சரி, நான் கேட்குறேன், எவனா உள்ள புரிந்து கத்தியில் குத்திட்டான், எதுனா ஒரு பண்ணிட்டான், சரி கட்டு போட்டு கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோ, 6 மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னால் இதை ஏற்று கொடுங்க. இப்போது இந்த பெண்கள் சொன்னீங்களே, இப்போது நான் ஒரு சின்ன ஒரு மாற்றம், அதாவது மாற்றம் எப்படி வந்துச்சுன்னா, ஒருத்தவங்களுடைய பேட்டி நான் பார்க்குறேன். அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா அவங்க தாவேக்காவை சார்ந்தவர்கள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக தோக்கடிக்கிறதுக்காக எலெக்ஷன்லாம் போயிட்டு நம்ம நல்லா இருக்கணும்னா அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இப்போது இந்த குழந்தைகளுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது. இந்த பெண் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போடுங்க, ஏன் மற்றவங்க தப்பாக பார்க்குற மாதிரியே போடுவீங்களா? பசங்க படிக்கிறாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து நோட் பண்ணணும், எங்கே போகிறாங்க வராங்க கேட்கணும். எதனா ஒன்று ஆகி போச்சுன்னா நான் விஜய் அண்ணன் தான் வந்து பார்ப்பாரா, இல்லை அந்த அதிரடி படை தான் வந்து பார்க்குமா? என்ன இது? பசங்களை கரெக்டாக வரங்க. இது எப்பாற்பட்ட ஒரு அபாண்டம் தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா பெண்களை அவங்க எப்படி பார்க்குறாங்க? அப்போ அப்படி பேசுவீங்க, இப்படி பேசுவீங்கன்னா புரிதுங்களா? இப்போது அந்த தசை திருப்புறாங்க டோட்டலாகவே. இப்போது இவங்க தப்பு நடக்கலை அப்படின்றத மக்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க, நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோம். எப்படி மைண்டை மாற்றுறாங்க பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஒரு மூல செலவை பண்ணுற ஒரு விஷயம். வந்து அது எப்படி இறங்கி ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு பிரச்சனை நடக்குது. ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போடு. 3 வயசு குழந்தைக்கு என்னங்க ட்ரெஸ்ஸு? அது குழந்தை 3 வயசு குழந்தை தானே அது. இல்லை வயிறு எறியில ஒரு மனசாட்சி இல்லாமல் இந்த மாதிரி வீடியோ பேசுகிறாங்க. அவங்களும் பெண் தானேங்க. அது எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அது ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக போடுறாங்க. இருந்தாலும் சிலருக்கு ஒரு 50 பேர் வந்து கரெக்டாக போடுறோம், 100 பேர் சூப்பர் மேடம், சூப்பராக சொன்னீங்கன்னு போடுறான். அப்போ தாவேக்கா ஆட்சியில் எந்த பிரச்சனைனாலும் வாயை கட்டுப்படுத்தி நம்ம அமைதியாக இருந்துடணுமா? ஏன் விஜய் சாரை வந்து அப்படியே கோட்டு போட்டு பார்த்தாலே போதுமாங்க? என்ன நடக்குது? இதுக்கு ஜெயிலில் இருக்கலாமே. ஆனா இத்தனை குற்ற சம்பவங்கள் நடந்தாலுமே உரிய நடவடிக்கை எடுத்துட்டோன்னு தாவேக்கா தரப்புல இருந்து சொல்றாங்களே. ஐயோ, நான் இப்போ கூட சொல்லட்டுமாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க, போலீஸ் பிடிக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் இப்போ இந்த ஆட்சியில் எந்த ஆட்சின்னா சரி, நீ எந்த தவறு பண்ணிட்டு போனாலும் உன்னை எங்கே இருந்தாலும் தேடி பிடிப்பாங்க. நான் கேட்குற ஒரே கொஸ்டின் என்னன்னா, குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏன் தடுக்க மாட்டீங்க? இதைத்தானே, குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏன் தடுக்க மாட்டீங்க? இதுதான் எங்களுக்கு வேணும். ஸோ தடுக்கிறதுக்கான விஷயத்தை என்னன்னு பாருங்க. இப்போ நான் சொல்றேன், இப்போ வந்து நீ அதிரடி படை கொண்டு வந்தீங்க, சிங்கப்பெண் அதிரடி படை கொண்டு வந்தீங்க. நீங்க எப்படி வந்து நீங்க முன்கூட்டி தடுக்க வேணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அடிக்கடி போயிட்டு அந்த அவங்க கார்ல போய் மைக் செட்ல போயிட்டு மைக்ல பேசணும், பப்ளிக் கிட்ட பேசணும். இந்த மாதிரி எண்ணத்தோட யாருன்னா இருந்தீங்கன்னா இதோட மறந்துடுங்க, அக்கா தங்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸோ இல்லை 2 நாளைக்கு ஒரு முறை போங்க, இல்லை 3 நாளைக்கு ஒரு முறை, இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் கூட போங்க. தொடர்ந்து வந்து வீதியா போங்க, தெருவா போங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் வந்து மனசுல வந்து அந்த ஒரு மாதிரி கெட்ட எண்ணத்தை வச்சுட்டு வீட்டில் இருக்கிறான். ஸோ இப்படி சுத்திட்டு பேசுனீங்கன்னா அவன் மனசுல மாற்றம் அடைகிறதுன்னு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு வாங்கன்றேன். எப்ப கொலை பண்றான், நீ பிடிச்சிடுற, ரேப் பண்றான், பிடிச்சிடுற, ரைட்டு, போலீஸ் சூப்பர். பட் தடுக்கிறது யார்? இதைத்தான் இப்போ நான் சொன்ன விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண கரெக்டாக இருக்கும்ல? இருக்குமா இருக்காதா? போலீஸ் அப்பப்போ வந்து எச்சரிக்கை விட்டுனே இருக்கணும். பெண்கள் நம் வீட்டு கண்கள், அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும், அவங்கள தவறாக பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்த அப்போ இந்த பேட்ரல் மூலயமா சொன்னால் இதை தடுக்க முடியும். இதை தடுப்பாங்களா மாட்டாங்களா, இதை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. இது கண்டிப்பாக பண்ணால் நல்லாயிருக்கும். இப்படி குற்ற சம்பவங்களை மையப்படுத்தி திமுக தாவேக்காவை விமர்சனம் பண்றதுக்கு காரணமே திமுக அரசுல நிதிநிலை வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு, அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி குற்ற சம்பவங்களை பெருசா திமுக வந்து குற்றச்சாட்டுறாங்க அப்படின்னு தாவேக்கா தரப்புல இருந்து சொல்றாங்க. அப்ப நாகரெட்டி சொல்லாம இந்த விஷயத்துல மடை மாற்றத்துக்காக இவ்வளோ தொடர்ந்து இந்த 45 நாளைக்கு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வந்து பெண்களுக்கான குற்றச்சாட்டுகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை மறைக்கிறதுக்காக நீங்கள் வந்து நிதிநிலை கொண்டு வந்து இந்த 10 லட்சம் கோடி வந்து கடனை வந்து நீ இப்படி சொன்னீங்கன்னா அப்படி கூட சொல்லலாம்ல, இப்படி சொல்லலாம்ல. ஆக்சுவலாக 10 லட்சம் கோடி திமுக கவர்மெண்ட் வாங்குச்சா?
வாங்குச்சா? இல்லை, கிடையாது. ஏங்க 2011 பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடி கடனில் இருந்துச்சு. அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, அது பீரியட் மாற மாற பார்த்தீங்கன்னா 2 மடங்கு உயருது. 2 மடங்கு உயருது தான் இந்த கடன் வந்து இங்க நிக்குது. அதிமுக 10 வருஷம் ஆண்டாங்களே. அப்ப 5,00,000 கோடி 5,00,000 கோடிக்கு மேல கடன் இருந்துச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா 4,00,000 கோடி தான் கடன் வாங்கியிருக்கிறாங்க. அப்ப இத பத்தி என்ன சொல்றீங்க? கேட்டா இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, திமுக தான் கடன் வாங்குச்சு. அதிமுக கடன் வாங்கல. நான் கேட்கிறேன், எப்பா கடன் வாங்காத ஆள் யாரு? வேற எந்த ஸ்டேட்லயும் கடன் வாங்கலையா? அமெரிக்கால வாங்கல. ஏங்க கடன் வாங்குவாங்க. வாங்குனா தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் பண்ண முடியும். இப்ப இந்த அளவுக்கு திட்டங்கள் கொடுத்தாங்களே, மக்களுக்கு தேவையான திட்டங்கள். அதாவது உலகமே வியந்து பார்க்கிற அளவுக்கு திட்டங்களை கொண்டு வந்தது யாருன்னா, திமுகவுடைய தலைவர், தற்போதைய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் வந்து இந்த மாதிரி திட்டங்களை அறிவிச்சார். இந்த திட்டங்களை வந்து எல்லாம் அனுபவிச்சாங்க இல்லையா? ஸோ வந்து இது வந்து தனிநபர் கடன் ஆகாது. மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு, அந்த ஒன்றிய அரசு ஒரு பவுண்டரி செட் பண்ணுவாங்க. அந்த பவுண்டரிக்குள்ள தான் கடன் வாங்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருக்கிறாங்க, மேலே வாங்கல. ஒருவேளை தாவேக்கா சொன்ன நலத்திட்டங்களை செய்ய முடியாது அப்படிங்கறது இன்டைரக்டா சொல்றதுக்கு கன்ஃபார்ம். அதுக்காக தான் சொல்றாங்க. ஏன்னா திமுக கரெக்டா இப்போ ஒரு திட்டங்கள் அறிவிக்கிறாங்கன்னா, என்னால செயல்படுத்த முடியாது அப்படின்ற, ஏன்னா அந்த கவர்மெண்ட்ல இருக்காங்க. நம்ம கிட்ட எவ்வளவு நிதி இருக்கு, எவ்வளவு எக்ஸ்ட்ரா கடன் வாங்க முடியும், என்ன பண்ண முடியும், அப்புறம் பார்த்தா என்ன இப்படி வருமானத்தை ஈட்ட முடியும். இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெட்ரோ ட்ரெயின் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இது நடைமுறை ஒருவேளை திமுக ஆட்சி தொடர்ந்துச்சுன்னா இந்த கடன் குறையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்திருக்கும். கடன் கண்டிப்பாக குறைஞ்சிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாம 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. பார்த்தோன்னா போன பிப்ரவரி மாசமே தெரியும், தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து வெளியிட்டார். கரெக்டா? அதை பார்த்துட்டு தான் நீங்க என்ன பண்றீங்க, எல்லாம் தெரிஞ்சுதான் வந்து நீங்க என்ன தேர்தல் அறிக்கை விடுறீங்க. என்னது சூப்பர் 6, அப்புறம் மாமன் சீரு, ஏகப்பட்ட 2,500. இப்போ 1000 ரூபாய் கொடுத்ததுக்கே, லாஸ்ட் 3 வருஷம் 1000 ரூபாய் கொடுத்ததுக்கே இந்த கடன் வந்திருக்கு. அப்போ நீ 2,500 ரூபாய் நீ கொடுக்க போறன்ற, அப்போ கடன் எங்க போகும்? கண்டிப்பா 20 லட்சம் கோடி கடனுக்கு மேல போகும். நேற்று தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து தெளிவா ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இவங்க 20 லட்சம் கோடி கடனுக்கு மேல நான் போலனா, நான் சத்தியமா சொல்றேங்க, நான் எல்லாத்தையும் விட்டுரு, அரசியலே விட்டு போயிருன்னு சொல்லிட்டாப்புல. சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்ச் விடுறாரு. ஏன்னா கடன் வாங்காத எது யாருமே கிடையாதுங்க. ஆனா பாத்தீங்கன்னா இது தனிநபர் கடன். என்ன சொல்றாங்கன்னா, மரியல்சன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, பாக்குறேன் அவர் பேசுறத பார்த்தாலே எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு 10 காது 10 கண்ணு வேணும் போல இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தமிழ் மொழியில, அதாவது பாத்தீங்கன்னா நான் இது சொல்லி ஆகணும், இது வந்து மும்மொழி கொள்கை வந்து நம்ம எதிர்க்கணும்ல. எனக்கு மும்மொழி கொள்கை வந்து வேணாங்க. எனக்கு இது மும்மொழி கொள்கை இப்ப தேவைப்படுது. எனக்கு நான் வந்து ஆதரிக்கிறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் ஆதரிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பேசக்கூடிய மொழி பாத்தீங்கன்னா தமிழ்ல கலந்து சொல்றாங்க. அது லாங்குவேஜ் எனக்கு புரியல. ஏன்னா இந்த வரப்போறிய 5 வருஷம் பார்த்தீங்கன்னா இவங்க கூட இருந்தா, இவர் தான் என்னுடைய நிதி அமைச்சர், புசி ஆனந்த் பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சராக இருக்காப்புல, அப்புறம் ஆதவர்ஜி. இவங்க பேசுகிற மொழிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது டிரான்ஸ்லேஷனுக்கு எனக்கு புரியல. எனக்கு இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்க்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும், இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லி எங்களுக்கும் தெரியணுங்க. இப்போ அவர் என்னென்னமோ பேசிட்டு போயிடாரு, அதை நான் பார்த்து எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா பார்த்து தான் படிக்கிறாப்புல, எனக்கு புரிய மாட்டேன். ஸோ அதுக்காக நான் இதை ஆதரிக்கிறேன். நான் இதில் சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சட்டப்பேரவையில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாவேக்கா எம்எல்ஏக்களுக்கு கிளாஸ்லாம் எடுத்தாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? கிளாஸ் எடுக்க தான் செய்வாங்க. ஏன்னா எம்எல்ஏ இது வரைக்கும் எம்எல்ஏனா நான் ஒரு காமெடிக்கு இவங்களாம் வந்து சட்டசபைக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி மனசில் சிரித்தேன். பார்த்தா ஒரிஜினலாக வந்துட்டாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வராங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க, ஒன்றுமே தெரியாது. இவங்க வராங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுங்க எப்படி எப்படி பேசணும். ஒரு மாண்புன்னு இருக்குல்ல. இப்போ ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசுனா மாண்பாக பேசுவாப்புல, மைக்கை பிடிச்சின்னு எப்படி மரியாதை குறைவு அந்த மாதிரிலாம் இங்கே பேச முடியாது. ஸோ அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி இங்கே நடந்துக்கணும். ஸோ வந்து இப்படி நடந்துக்கணும், தேவையில்லாத வார்த்தைகள் உபயோகிக்கக்கூடாது, கேட்ட கேள்விக்கு ஆதாரத்தோட பதில் சொல்லணும். அது பிஹேவியர். அதுக்காக தான் நடத்திருக்காங்க. ஏன்னா தெரியாது இல்லையா, தெரியாதுன்னு போய் கலந்துக்கிறாங்க. அவ்வளோ. இந்த கிளாஸ் சிஎம் விஜய்க்கே எடுக்கணும்னு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆமா, என்னது அவரும் ஒரு எம்எல்ஏ தானே. எம்எல்ஏவா இருந்தாலும் சிஎம் விஜய்க்கு எதுக்கு தேவைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம எதுக்கு தேவைன்னா நம்ம அவர் பேச மாட்டார். கரெக்ட் தான். ஸோ இது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இல்ல அந்த விதத்துல கேட்கல. எம்எல்ஏக்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது சரி. சிஎம் விஜய் பொறுத்த வரைக்கும் தேர்தல் பிரச்சாரங்களை பேசியிருக்காரு. அவருக்கு போன வட்டம் சட்டசபையில எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருக்கு, கவுண்டர் பண்ணியிருக்காருல, அவருக்கு தேவையில்லை இல்ல அது. ஆமா, அதுதாங்க சொல்றேன். அது தேவையில்லை. அது எங்க பாருங்க, பேசுறவங்களுக்கு தேவை, பேசாதவங்களுக்கு என்ன.
இப்போ நீ பேசுறனா கூட என்ன பண்ணீங்க, அப்படியே எடுத்து அப்படியே படிச்சுட்டு ஓகே சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ட்வீட் போடுவீங்க, அவ்வளோதானே. அதுக்கு எதுக்கு கோச்சிங்லாம்? கோச்சிங் வேண்டாம், கோச்சிங் தேவையில்லை. இப்ப பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 4 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாக்கு போனாங்க, ரிசைன் பண்ணிட்டு. இப்போ விஜயபாஸ்கர் உட்பட தாவேகாக்கு போறதா செய்திகள் வெளியாயிருக்கு. இன்னும் எத்தனை பேர் தான் அதிமுக இருந்து அதுதான் என்ன தாவேகாக்கு சொல்றேன்னா, போக போறாங்க? ஆமாம், இப்போ நீங்கள் வந்து கரெக்டான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ எலெக்ஷன் இடைத்தேர்தலுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 4 தொகுதி காலி இடங்கள் அங்கே பார்த்து தேர்தல் ஆணையத்தை ஒர்க் ஸ்டார்ட் பண்ண சொல்லியாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போயிருந்தா இது என்ன ஆகும்? அப்போ சொல்லிடுங்க, எத்தனை பேர் வரீங்க, எத்தனை பேர் எலெக்ஷன் வைக்கணும், முன்கூட்டியே தெரிவிச்சிட்டா பிரச்சனை இல்லை. அடிக்கடி மனசை மாற்றினா டைம் லேட் ஆகும்ல. இப்போ விஜயபாஸ்கர் என்ன, அதாவது ஜெயிச்சது யாரால? ஏடிஎம்கே, ரெட்டையில சின்னது ஜெயிச்சிங்க. இப்போ மனசாட்சியை விட்டு இப்போ ரெட்டையில எதிர்த்து நிற்க போறீங்களா? அம்மா நீங்களே இப்போ அந்த ரெட்டையில இருக்குல்ல, அந்த ரெட்டையில இப்போ வானா கண்ணுக்கு தெரியல, விசில் தான் கண்ணுக்கு தெரியுதா? எப்படி ஒரே மாசத்துல வந்து விஜய் வந்து அம்மா அளவுக்கு ஆட்சி பண்றாரு எப்படி சொல்றீங்க? எம்ஜிஆர் அளவுக்கு ஆட்சி பண்றாருன்னு சொல்லுங்க. அப்படி என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணலங்க. திமுக கொண்டு வந்த திட்டங்கள்ல ஒரு பேஸ் போட்டு வச்சுக்கிறாங்க, அதை தொடர்ந்து இருக்காரு, அவ்வளவுதானே. வேற என்ன பண்ண வர? ஒண்ணுமே இல்லை. அது இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒருவேளை குதிரை பேரம் நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல குதிரை பேரம் தான் நடக்குது. ஏங்க, ஆட்சிக்கு வந்துக்கிறாப்புல, அவருக்கு வந்து மெஜாரிட்டி இல்லை, 108 தான் இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 19 எம்எல்ஏக்கள் தேவைப்படுது. ஸோ வந்து என்ன பண்ணோம், இந்த மாதிரி தான் பண்ணி ஆகும். இது ஒரு குதிரை பேரம் தான் இது பேர். அது எப்படி குதிரை பேரம் இல்லை? ஆட்சி 45 நாளில் என்னங்க என்ன பண்ணிட்டாருங்க? என்ன தைரியத்தில் இங்கேருந்து அங்கே போகிறீங்க? அப்புறம் சுயலாபத்தானே போகிறீங்க. உன்னுடைய சுயலாபத்தை யூஸ் பண்ணுறாங்க டிவிக்கு, அவ்வளோதான். இப்போது நம்ம என்னதான் வந்து சொன்னாலும் இங்கே கேட்க போகிறாங்க விஜய் அண்ணா, போதும். என்ன பண்ணுறது, இப்படி தான் இருக்குது. டிவிகேவை இவ்வளவு விமர்சனம் பண்ற நீங்களே உங்களோட வீடியோஸ்ல டிவிகேக்கு ஆதரவு தெரிவிச்ச மாதிரி சில வீடியோஸ்லாம் பார்த்தோமே, அது என்ன காரணம்? டிவிகேல சேர போறீங்களா? அதாவது டிவிகேன்றது இல்லை, தனிநபர். நான் தனிநபரை பற்றி தான் நான் பேசினேன். அதாவது அந்த எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாருன்னா, ஹரிஷ்ன்ற எம்எல்ஏ, ஆலந்தூர் எம்எல்ஏவாக இருக்கார் அவர் நான் நேரடியாக நான் பார்த்தேன். அந்த என்ன பண்ணுறாருன்னா, என்ன நடந்து வந்துட்டாப்புல. நான் வந்து கேட்குற ஒரு பையன்கிட்ட, என்னடா ஒரு சொந்தக்கார யாரும் இறந்துட்டாங்களா, ஏன் இவ்வளோ கிலோமீட்டர் தூரம் நடந்து வர? கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் நடந்து வராப்புல. எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் கூட ஒரு 10 பேர் வராங்க, பின்னாடி வருது. என்னென்னு விசாரிச்சு தான் தெரியுது, இல்லை அவங்க கட்சிக்கார பெண்ணு. அவங்க வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணாங்க, நல்லா ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, மாசமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ மாசமாக இருந்துக்கிறாங்க, இறக்கிறதுக்கு ஒரு மாசமாக இருந்துக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஒரு சாலை போட்டு, ஜெயிச்ச பேருக்கு சாலை போட்டு, ஆனால் என் குழந்தை பிரச்சனை நீங்கள் தான் வந்து எனக்கு தாய்மாமன் சீர் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சொல்லி அடுத்த ஒரு வாரத்தில் பிரசவம் வந்து இந்த பொண்ணு இறந்து போயிடுது. ஸோ இறந்து போனேன்னு என்ன ஆகுது பார்த்தா, இவர் போயிட்டு காலிலேருந்து செய்வேடி சாங்கியங்கள்லாம் பண்ணி அங்கேருந்து நடந்து வந்து அப்புறம் அந்த பொண்ணு கேட்ட மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு மனிதா பாருங்க, யார் தான் எம்எல்ஏ யாருன்னா இருக்கட்டும், நான் எப்படி நம்ம ஒரு நடிக்கலன்னு சொல்ல வரேன். ஒரு ரீல்ஸ் இல்லை, ஒரு வீடியோ இல்லை, ஒன்றும் போடல. ஒரு மனது உருகி அந்த பெண்ணுக்கு என்னை கேட்டுச்சுப்பா, எனக்காக ஒர்க் பண்ணிச்சுப்பா, எனக்கு ஒரு வார்த்தை கேட்டுச்சு, அந்த பொண்ணு கூட நான் நிற்கணும், என்னை அண்ணான்னு நிற்கணும், அந்த ஒரு மனப்பான்மையில் ஒரு வேலையை ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் நேரில் பார்த்ததுனால வந்து நான் வந்து இதுக்கு வந்து சொல்லியிருந்தேன். அதே போல் பார்த்தா நண்பர் வந்து எதுக்காக வந்து சொல்லியிருந்தாருன்னா, ராஜ்மோகனை பற்றி பேசியிருப்பாப்புல. ராஜ்மோகன் வந்து ஒரு விஷயத்தை கரெக்டாக என்னன்னு பார்த்தா, தனியார் பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா என்ஓசி கொடுத்துக்கிறாங்க. முன்னாடி இருந்தவங்களாம் நம்மளுக்கு தெரியல, ஆனால் வந்து அங்கே கேட்டாங்க பற்றி, அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, பேட்டியில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 35-40 லட்சம் வந்து வாங்கினாங்க. வந்து இப்போ வந்து எனக்கு ஃப்ரீயாகவே வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போத, ஆஹா இவரே ஏதோ ஒன்று பண்ணுறாரு. ஸோ நான் வந்து ஒரு விமர்சனம் பண்ணாலும் இன்னொரு பக்கம் அவங்க நல்லது பண்ணாங்க, நியாயம் தானேங்க. இப்போ நான் ஒன்னே சொல்லட்டுமா, விஜய் நல்லது பண்ணார்னா நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம். விஜய் வந்து இந்த மாதிரி எதுவுமே பதில் சொல்லாமல், ப்ரெஸ்ஸை சந்திக்காமல், தொடர்ந்து வந்து குற்றங்கள் நடக்குது, இல்லை குற்றமே நடக்கலன்னு சொன்னார்னா நாங்கள் குரல் கொடுப்போம். இப்போ நாங்கள் குரல் கொடுத்துட்டு தான் இருப்போம். அதுக்காக நீங்கள் என்னப்பா டிவிக்கு போயிட்டீங்களா? எதுக்கு டிவிக்கு போனாங்க? நாங்க அப்போதுலேருந்துங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, அதனால நாங்க கரெக்ட். திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக விமர்சனம் பண்ணியிருக்கோமே நாங்க. அப்போ அதுக்கெல்லாம் எவனும் பார்க்க மாட்டீங்களா? நம்ம நியாயம்னு சொல்லிட்டு நாங்கள் பேசுறது தான் தவிர மற்றபடிலாம் வந்து ஒன்றும் கிடையாது. அதே போல் இன்னொன்று சொல்லியிருந்தீங்கல்ல, நான் இன்னொன்று பார்த்தேன். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணார், தனிநபர் கடனை பற்றி நான் உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, 1,35,000 ரூபாய். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒருத்தர் அப்படியே அந்த அறிக்கையை பார்த்த உடனே எப்படி
அந்த அறிக்கையை பார்த்த உடனே அவருக்கு இப்போ என் மேலே ஒரு கடனா, விஜய் அண்ணன் மேலே கெட்ட பேர் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு செக்கை போட்டு 1,35,000 எடுத்துகிட்டு போயிட்டு வேளச்சேரி எம்எல்ஏ, அதாவது அமைச்சராக இருக்காப்புல குமார் அவர் பேர், அவர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க போல. கொடுத்து அங்கே எடுத்துட்டு போயிட்டு ஒரு பெரிய நியூஸ் ஆயிடுச்சு. ஆஹா, என்னுடைய கடனை நான் அடைச்சிட்டேன். எப்படிங்க அவர் கடன் ஆகும்? இதை கொண்டு போயிட்டு கொடுக்குறாராம். அப்போ வந்து இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக போயிட்டு உலக வங்கியில் கொண்டு போயிட்டு, சார் இந்தமாரி ஒரு 1,35,000 கடன் ஒருத்தர் கொடுத்துட்டாப்புல, ஸோ வந்து அவர் பேர் எடுத்துருங்க, அவர் பேரில் கடன் இல்லை, ஸோ வந்து இதில் மைனஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை எப்பா அச்சா தீர விசாரிச்சு பார்த்தா தெரியுது, இது வந்து தமிழன் படம் பார்த்தீங்களா? தமிழன் படத்தில் விஜய் வந்து இருப்பார்ல, விஜய் வந்து அட்வொகேட்டாக இருப்பாப்புல அந்த படத்தில். அந்த படத்தில் வந்து கவர்மெண்ட்டுக்கு கடன் சொல்லுவாங்க. ஸோ வந்து இவர் சார் 4,000 ரூபாய் இருந்தால இவர் 4,000 ரூபாய் கொடுப்பாரு. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அது முந்தானத்து தமிழன் படம் போட்டிருக்காங்க போல். அந்த படத்தை பார்த்துட்டு இவர் ஏன்னா படத்தில் தானே வாழறாங்க, இவர் வந்து கொடுத்துரு. இத்தனைக்கும் ஒரு அட்வொகேட்டா பார்த்துக்கோங்க எப்படி இது. இப்போ நான் அந்த பையன்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், தம்பி நீங்கள் வந்து 1,35,000 தம்பியோ அண்ணனோ 1,35,000 கொடுத்துட்டீங்க, ஓகே. விஜய் அண்ணன் தானே வந்து நான் எல்லாத்தையும் விட்டு வரேன், உச்சத்தை விட்டு வரேன், எத்தனையோ கோடியை விட்டு வரேன்னீங்களே. ஒன்றும் இல்லை, உங்கள் சொத்து இருக்குல்ல, உங்கள் சொத்தை அரசுடைமையாக்கிட்டு அந்த பணத்தை போட்டு கடன் ஆறீங்க. ஏன் ஆதவர்ஜுனா இருக்கார்ல, பாவம் ஒரு 700-800 கோடி தான் வச்சுருக்கா போல். நிறைய ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்குது போல். அதெல்லாம் வந்து அரசு உடைமையாக்கிட்டு அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு போங்க. அவர் கொடுப்பாரா? இல்லை, அவருக்கு ஓட்டு போட்டாங்க பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் 2 தொகுதியில் இவருக்கு ஓட்டு போட்டாங்களே, அந்த தொகுதி மக்கள் அவங்க சார்பாக ஏன்பா நீங்கள் ஓட்டு போட்டிங்கப்பா, உங்கள் கடனை அடைச்சிடுறேன், நான் இத்தனை கோடி கொடுக்க சொல்லுங்கள், அடைக்க சொல்லுங்கள். அதாவது இந்த பையன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து எங்கே போகும் தெரியுமா? முதலமைச்சர் ரிலீஃப் ஃபண்ட் தான் போகும். அது இது ஒரு பேசிக் அறிவு இல்லாமல் இப்போ ஒருத்தரும் கிளம்பின்னு இருக்காங்க. இப்போ தாவேகா தலைமை இதை கண்டிக்கணும்னு சொல்ல வரீங்களா? ஏங்க ஒரு அமைச்சரே சிரிச்சின்னு போஸ் கொடுத்து வாங்குறாருங்க. என்னத்த நீங்க சொல்லுவீங்க, அந்த அமைச்சர் சொல்லுவேன்பா, என்னப்பா அறிவு இல்லாம வந்து கொடுக்குற, அது உங்க செலவு பண்ணுப்பா, உங்க வீட்டு கடன் அடைப்பா, நீ என்னப்பா கவர்மெண்ட் கடன் அடைக்கிற, கேட்கணும் வேணாமா? ஆனா ஒரு புரட்சி ஏற்படுத்துறாங்களாம். இது என்ன சொல்றது, புரட்சி. அது போஸ் கொடுக்குற செக்கை அந்த பையன் விளம்பரத்துக்காக கொடுக்குறான். விளம்பரம் ஒரு நம்மளை பற்றி பேசுவாங்க, நம்ம பேசும் பொறுமா அந்த ஒரு கண்ணோட்டத்தில் கொடுக்குறான். இல்லைனா வந்து அவர் விஜய் வந்து கூப்பிட்டு அவரோட ஃபோட்டோ எடுப்பார். சூப்பர்ப்பா, தேங்க்ஸ்ப்பா, நான் வாழ்த்துக்கள்ப்பா, எனக்கு 1,35,000 கொடுத்துட்டேன், ரொம்ப நன்றி, என் கடன் சுமையை ஓரளவுக்கு குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நன்றி சொல்லி நினச்சிட்டு இருக்கான் அந்த பையன். அப்படிலாம் நடக்காது. இந்த பையனை இப்போ ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டான். இப்ப நீங்க விமர்சனம் பண்ற இதே சமயத்துல கூட இன்னுமே தாவேகா அமைச்சர்கள் நிறைய பேரும் அவங்க செய்யக்கூடிய சில நலத்திட்டங்களுக்கோ செய்யக்கூடிய சில சேவைகளையோ ரீல்ஸா கவர் பண்ணி போட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இப்படி ரீல்ஸ் போட்டுட்டே இருக்காங்களே. எந்த ரீல்ஸ் பாத்தீங்க, எந்த ரீல்ஸ் லைக் பண்ணீங்க நீங்க? லைக் பண்ணல, பார்த்தோம். சோ இப்படி அமைச்சர்கள் தொடர்ந்து அவங்க செயல்பாடுகளை ரீல்ஸா போறதை எப்படி பாக்குறீங்க? ரீல்ஸ் தாங்க அவங்களுக்கு பிடிக்கும், ஏன்னா ரீல்ஸ் எல்லாம் ஜெயிச்சாங்க. ஸோ வந்து ரீல்ஸை வந்து கண்டினியூ பண்ணணும். இப்போ நம்ம எது பண்ணாலும் ரீல்ஸாக பதிவுப்பட்டால் தான் நிறைய இடத்துல ஷேர் ஆகும். இன்ஸ்டாகிராமில் அவங்க கூட எதை சொல்கிற ரூட் மீடியா மூலியமாக போகுது, அந்த ரீல்ஸ்லாம் எடுத்து நல்லா ஷேர் பண்ணி மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறாங்க. ஸோ ரீல்ஸுன்ற ஒன்று முக்கியத்துவம் ஆகிடுச்சு. இப்போ அடிப்படை பேசிக்னா உங்களுக்கு ரீல்ஸ் போட தெரியுமா, ரீல்ஸ் போட்டு காட்டுனா உங்களுக்கு பொறுப்பு, உங்களுக்கு மந்த்லி பேமெண்ட், அந்த மாதிரி இது பண்ணாங்களான்னு தெரில. வெறும் ரீல்ஸ் ஆட்சியாக மட்டும்தான் இருக்குது தவிர ரியல் ஆட்சியாக வரல. அது எப்போ வரலன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் மக்கள் வந்து ஒரு விஷயத்தை சிந்திக்கணும். இதுக்கப்புறம் ஓட்டு போடும் போது தயவு செய்து வேட்பாளர் யாருன்றது பார்த்து போடுங்க. விஜய் ஒருத்தருக்கு போட்டிங்கன்னா விஜய் வந்து உங்கள் ஊரில் வந்து பார்த்து அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாரு, உன் தொகுதி எம்எல்ஏ யார், அவன் நம்மளுக்கு சரியான ஆட்களா அவங்க தேர்ந்தெடுக்கணும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு இந்த பெண்ணகரம் எம்எல்ஏ இருக்கார் பார்த்தீங்களா, எனக்கு ஒரு பேட்டி பார்த்தேன். அந்த பெண்ணகர மக்களே, நான் பெண்ணகர மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், நல்ல ஒரு எப்படி உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கிடச்சிருக்கு. ஏன்னா ஒரு அருமையான ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த வேட்பாளர் ஒரு பேட்டி கொடுக்குறாப்புல, பெண்ணாரம் தொகுதி பொறுத்தவரை கட்சிக்காரர்கள் குழம்பி இருக்கிறார்கள், மற்ற கட்சிக்காரர்கள் வேட்பாளர் குழம்பி இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். டிசலுக்கு கண்டிப்பாக ஓட்டு போட்டு பெருவாரியாக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இட்டு என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பார்கள். சார் பெண்ணகரம் தொகுதி மக்களுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறாரு. இப்படியே பார்த்துட்டு இருக்காரு. பக்கத்தில் ஒருத்தர் பேசுகிற டாக் பேக், குடிநீர் வசதி செஞ்சு கொடுப்பேன், குடிநீர் வசதி செஞ்சு கொடுப்பேன், சத்துணவு கூடங்கள்லாம் ஏற்பாடு, சத்துணவு கூட ரோடு சரியாக போடுவேன், ரோடு சரியாக போடுவேன்.
ஆமாங்க. இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ நான் யோசிக்கிறேன். அப்போ அந்த மக்கள் எந்த அளவுக்கு ஆனா விஜய் சொன்னது கரெக்ட் தான் போல. எல்லார் வீட்லயும் விஜய் இருப்பான். அந்த விஜய் தான் வந்து ஓட்டு போட்டு இந்த மாதிரி எம்எல்ஏ நிக்க வச்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தாவேக அரசுல ஊழல் ஒழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அடிச்சு பேசுறாரு. ஆக்சுவலா வந்து நீங்க என்ன சொன்னீங்க? ஊழல் ஒழிக்கப்பட்டுருச்சு. பட்டுருச்சு அப்படின்னு சொன்னார்ல, அது வந்து தப்பு. அப்படி சொல்லக்கூடாது. ஆதவ அர்ஜுனா அவர் தமிழ்ல என்னன்னா ஊழல் ஒழிக்கப்பட்டுருச்சு. ஊழல் தான் ஒழிக்கப்பட்டுச்சு. ஊழல் தான் ஒழிக்கப்பட்டுச்சு தவிர ஊழல் ஒழிக்கப்படலை. ஊழல் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. இப்போ எல்லா தாசில்தார் ஆஃபீஸ்லையும் பார்த்தோன்னா வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லஞ்சம் கொடுக்குற வாங்குறாங்க எல்லாம் நடந்தானே இருக்கு. ஊழலை ஒழிக்கணும்னு சொல்ற நீங்க ஒழிக்கணும் கரெக்டா? ஒழிக்கிறதுக்கான எந்தெந்த இடத்துல உழைச்சிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விடுங்க. எந்த ஆஃபீஸில் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் போகிறேனோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக எவனா வந்து லஞ்சம் வாங்குறது வீடியோ போட்டுருவான். நடந்து தான் இருக்குது. ஊழல்ன்றதை படிப்படியாக கம்மி பண்ணலாம். ஊழலே உடனே வந்தவனே ஒழிச்சிடலாம் வாய்ப்பே கிடையாது. அதான் உண்மை. தொடர்ந்து தமிழகத்துல நடக்கக்கூடிய மின்வெட்டு உட்பட ஹார்ட் டிஸ்க் காணாம போனதுக்கு எல்லாத்துக்கும் திமுக அரசு தான் காரணம்னு மின்துறை அமைச்சர் சொன்னாரு. ஆனா இப்ப பார்த்தா அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட்டம் நடத்திட்டு இருக்காரு. இப்படி திமுக மேல ஒரு சமயம் பழி போட்டு இன்னொரு சமயம் கூட்டம் நடத்துறாங்க. இதுல எதுதான் உண்மை? இதுதான் எனக்கு இன்னும் உண்மைனே தெரியலங்க. இப்போ விஜயே ஓப்பனா சொல்லிடணும், இந்த மாதிரி விடுங்க அரசியலுக்காக திமுக விமர்சிச்சிட்டேன், இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடணும். இப்போ அந்த 2 பசங்க வந்து ஃபியூஸை திருடின்னு போனாங்க பார்த்தீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? இவங்க தான் திமுக ஆளுக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க திமுக ஆளுக்கு திருடனுங்க அவனுங்க. கரெக்டாக இப்போ அது கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஹார்ட் டிஸ்கை திருடின்னு போயிட்டாங்க. இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க்கு வந்துச்சு. அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து ஒன்றுமே கிடையாது. எவனும் ஊழலை பண்ணல. இப்போ யாராச்சும் பதில் பேசுகிறாங்களா? இல்லை திமுக தான் காரணம்னு சொல்கிறாங்களா? ஏங்க ஒரு மின்சாரத்துறை அமைச்சர் வந்து சாதாரணம் கிடையாது. உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ண உடனே அன்னையிலேருந்து நீ ஒர்க் பண்ணணும். ஏன்னா மின்சாரம்ன்றது இன்றியமையாததுங்க. மின்சாரம் இல்லைன்னா எவனும் இருக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ வந்து அப்போ வந்து ஒரு கூட்டத்துக்கு கிட்டி கமிட்டி பண்ணி எந்தெந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு உடனடியே அங்கே அதிகாரிகளை கூப்பிட்டு பேசி பண்ணியிருந்தேன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. அசால்ட்டாக விட்டாங்க. ஏன்னா அது வெயில் காலங்க, கரண்ட்டு போகும், எவனும் கண்டுக்காம போனால் வெடிக்கும், அடிக்கடி பவர் ஃபியூஸ் போகும். இந்த மாதிரி ஆகக்கூடிய காலம்தான் அது. அது கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா பண்ணியிருக்கலாம். ஆனால் பண்ணாமல் திமுக மேலே பழி போட்டாங்க. இப்போ மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு யார் என்ன பண்ணா ஏதா பண்ணான்னு. இப்போ எல்லாரும் உஷாராயிட்டாங்க. அதே போல் வந்து இந்த பேர் என்ன மாஸ்டர் மகேந்திரன், அவர் இன்னும் மாஸ்டராக இருக்காரு. வயசு 35 மேலே ஆயிடுச்சு, இன்னும் மாஸ்டர்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி தெரியல. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா? கேள்வி ஏன் கேட்குறீங்க? நீங்கள் 6 மாதம் பொறுத்துருங்க. இல்லைன்னா வந்து சோலார் சிஸ்டமா என்ன பண்ணு, சோலார் பேனல் சொல்லுவாங்க அது பேர். சோலார் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுங்க. எத்தனை லட்சம்? 4 லட்சம் கூட்டியாண்டா 20,000 30,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 15,000 சம்பளம் வாங்கி அவங்க எப்படி சோலார் யூஸ் பண்ணுவாங்களா? எப்படி இது? ஒருத்தரை காப்பாற்றுனதுக்காக நீங்களாம் வந்து தாங்கிக்கும் நீ எப்படி சொல்லுவ? பா உனக்கு உங்கள் அண்ணன் உங்கள் சிஎம் ஓகே, அவருக்கு நல்ல பேர் கிடைக்குன்றதுக்காக நீ மற்றவங்களாம் எல்லாத்தையும் தாங்கிக்கணும்னு சொல்லிட்டு என்ன இருக்கா? கரண்ட் இல்லாமல் நீ இருந்துருவியா? நான் கரண்ட்டு தரேன்றாப்புல. நான் என்ன சொல்கிறேன், அவங்க வீட்டு பக்கத்தில் அவங்க தெருவில் யாராக இருக்கிறீங்களோ கரண்ட்டு போச்சுன்னா உடனடியாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு வெளியே தள்ளி விட்டு நீங்கள் ஏசி ரூமில் பத்துக்கோங்க கரண்ட்டு வர வரைக்கும். அவன் சொல்லிட்டாப்புல பண்ணலாமா? அது தப்பு இல்லை. அது அந்த வாய் இருக்குது. இப்போ அந்த வாய் பேசக்கூடாதுங்க. அந்த மாதிரி வாய் ரொம்ப அந்த அடமெண்ட் ஆக்டிவிட்டி, அந்த ஒரு தெனாவட்டில் பேச்சு, அதனால தான் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கல அவருக்கு. நல்ல நடிப்பாப்புல. வாய்ப்பு கிடைக்கிற காரணமே இதுதான் சொல்ல நான் சொல்லலை. நிறைய வந்து ஒரு சக நடிகர்களும் சரி எல்லாருமே சொல்கிறாங்க. வாயை குறைக்கணும். தேவையில்லாத விஷயத்தில் இது இங்கே என்ன நடக்குது, இதுக்கு போயிட்டு விஜய்க்கு முட்டு கொடுத்து பேசுறது தப்பு இல்லை. இப்போ நீங்களே சொன்னீங்க மாஸ்டர் மகேந்திரன் தாவேகாவுக்கு ஆதரவா பேசுறன்னு பேர்ல தப்பா பேசினாருன்னு. இப்படிப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணாம விடுற தாவேகா அரசு இன்னொரு பக்கம் விமர்சனம் பண்றவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது எப்படி பார்க்கணும்னா விஜய் அவர்கள் வந்து கண்டிக்கணும். தம்பி, எதுக்கு தேவையில்லாத விஷயத்துல ஈடுபடுற? எனக்கு நல்லது சொல்றியா, என்கிட்ட வந்து பேசு. நீ வந்து இந்த மாதிரி விஷயத்த நீ பேசி பூதாகாரமாக்கி என் பேர்ல கெட்ட பேர் உண்டாக்காத. ஏங்க நிறைய பேர் விஜய் பேர்ல கெட்ட பேர் உண்டாக்கிட்டு இருக்காங்க. ஏங்க பண்ணுற பிரச்சனைகள்லாம் காரணம் யார் நினச்சிட்டு இருக்கீங்க? எல்லாத்துலையும் போய் மிரட்டுறது, ஒரு தெரியல கட்டிங் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க தாவேகா. இன்னும் நியூஸ் வந்துட்டு இருக்குல்ல, கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. கொடியை போட்டு பப்ளிக்கில் கார் ஓட்டி மிரட்டுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இது யார் கெட்ட பேர்? விஜய்க்கு தானே கெட்ட பேர். அப்போ என்ன பண்ணணும்? தலைவருக்கு பேர் கெட்ட பேராம்பா.
இந்த மாதிரி ஏன் மற்றவன் நடந்துக்க மாட்டான், ஏன் விஜய் பேரை கேட்க மாட்டான். விஜய் சொல்லணுங்க, ஒரு அறிக்கை விடணும். புஷி ஆனந்த் அறிக்கை விடக்கூடாது, விஜய் சொல்லணும். புஷி ஆனந்துக்கு அவனை ஓட்டு போடல, விஜய்க்கு தான். விஜய்ன்ற ஒரே முகத்துக்காக தான் இத்தனை பேரும் ஓட்டு போட்டாங்க. அப்போ விஜய் சொல்லணும்ல, தம்பி இப்படி பண்ணாத, இது தப்பு, இந்த மாதிரி தான் இருக்கணும், என் பேரை கெடுக்காத அப்படின்னு சொல்லணும்ல. ஏன் ஒன்றுமே பேச மாட்டேன். இந்த விஷயம் இது ஸ்ட்ராங்கான விஷயங்க. ஏங்க பாதி குற்றங்கள் பண்ணுறது டிவி கேட்காரங்க. ஏங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போன்னு வந்துட்டு நீயே வந்து பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் பண்ணும்போது சேலத்தில் ஒருத்தர் என்னென்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? எத்தனை பெண்களோட வாழ்க்கை கெடுத்தான்னு சொல்லிட்டு தெரியல. அது வந்து பொள்ளாச்சி விட மிக மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவன் பண்ணவன் டிவிக்கு நிர்வாகி. எப்படிங்க மனசு வருது? எப்படி மனசு வருது அவங்களுக்கு இது பண்ணுறதுக்கு? தலைவன் பேர் கெட்டுரும். இல்லை ஒரு வேளை வந்து நம்ம ஆட்சி நடக்குது, நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு நினச்சி பண்ணுறானுங்களான்னு சொல்லிட்டு கூட எனக்கு தெரியல. ஒரு வேளை இருக்கலாம். இப்ப நடந்திருக்கக்கூடிய கூட்டத்தொடர்ல கூட ஆளுநர் என்ன பண்ணிருக்காரு, தாவேகா அரசு கொடுத்ததை அப்படியே வாசிச்சுட்டாரு. ஆனா திமுக அரசு இருந்தப்போ ஆளுநர் அந்த மாதிரி செய்யல. சோ அதனால தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு இன்டர்லிங்க் இருக்கு அப்படின்னு உதயநிதி இப்போ விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. அது உண்மைதானா? உண்மைதான். ஏங்க ஒன்றும் இல்லைங்க, போன ஆளுநர்கிட்ட இதே மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வாசிப்பாங்க. என்னென்ன வாசிப்பாங்கன்னா, திமுக செய்த சாதனைகள் என்னென்னலாம் பண்ணியிருக்கு அதை தான் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு. இப்போ நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் படிக்கணும். ஆனால் அந்த ஆளுநர் படிக்க மாட்டாப்புல, பிரச்சனை பண்ணிட்டு கம்முன்னு போயிடாப்புல. இதுதான் உண்மை. ஆனால் இங்கே ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்க, அதெல்லாம் அப்படியே படிச்சிட்டாரு. அப்போ என்ன, மறைமுக கூட்டணிலாம் கிடையாது, ஓப்பன் கூட்டணி. ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்து கூட பாடும் போதே தேசிக்கிறேன் பாடுறீங்க, எப்படி பாடுனீங்க? ஓப்பனாக தெரியுதுங்க, பச்சையாக தெரியுது. இதுக்கப்புறம் மறைக்கலாம் முடியாது. இப்போது எனக்கு அப்போ என்ன சிபிஐ வழக்கு இருக்குது, ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம தப்பிக்கணும். ஒரு இணக்கமாக செயல்பட்டால் மட்டும்தான் எல்லாமே சரி பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றா கொள்கைகள்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க என்ன நடக்க போகுது, என்னென்னலாம் கையெழுத்து போட போகிறோன்னா பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். இது தெளிவாக உண்மை தான். அது என்ன ஓப்பனாகவே தெரியுதே. ஆட்சிக்கு வந்தப்புறம் விஜய் அவர்கள் மத்திய அரசை பத்தி விமர்சனம் பண்ணியே பேசல. சோ அதுக்குமே காரணம் பாஜகவோட பி டீம் தான் தாவேக்கான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. எப்போ அவர் விமர்சனம் பண்ணாரு? அதான் விமர்சனம் பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அது எப்போ பண்ணாரு? அதான் கேள்வி. பண்ண மாட்டார்ல. அதான் அதாவது நான் லைட்டாக திட்டுற மாதிரி திட்டுறேன் அப்படியே. ஆனால் ரொம்பலாம் திட்ட மாட்டேன், ரொம்பலாம் திட்டு பொறுமையாக லைட்டாக அது மட்டும் பண்ணால் தான் நம்மளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்ட்டு ஒரு விஷயம். இப்போ கவர்மெண்ட்டில் இருக்காங்க, இப்போ அவங்க மோடியை போய் பார்ப்பாங்க, எங்கேனாலும் போவாங்க. அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவீங்களா நீங்கள்? அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ பிரைம் மினிஸ்டர் நான் பார்க்குறேன், நான் ஒரு சீஃப் மினிஸ்டர்ன்ட்டு பார்க்குறேன், இது என்ன அப்படி சொல்லுவாங்க. பட் ஆனால் அப்போ போனீங்கன்னு வச்சுங்களேன், டிஎம்கே தெரிதே இப்போ காலில் ஊன்ட்டிங்களே நாங்கள் பார்த்தவன் அப்படின்றது. முதல் முதல் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா லோக் ஆயுக்தா அந்த மீட்டிங் அப்போ முதல்ல நிற்க வச்சுருந்தாங்க. அப்போ என்ன சொன்னார் பார்த்தீங்களா, முதல் வரிசையில் குத்துறான். யார் சொன்னா? இவர் விஜய். ஆனால் இவரும் பார்த்தீங்கன்னா அங்கே முதல் வரிசை நின்றுக்கிறாரு. அதாவது இங்கே இருக்கும்போது அங்கே ஒரு பேச்சு, அங்கே இருக்கும்போது ஒரு பேச்சு, இதுதான் நடந்துட்டு இருக்கு. பட் ஆனால் மக்களுக்கு ஒன்றும் புரியல, புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வரக்கூடிய இடைத்தேர்தல் தான் ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுக்கும். அது எப்படி மக்கள் வந்து இன்னமும் நம்புறாங்களா நம்ப மாட்டாங்களான்னு சொல்லிட்டு தெரியல, பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். இப்போ பரவலா இணையத்துல என்ன ஒரு செய்தி போயிட்டு இருக்குன்னா, தாவேகாவை சேர்ந்த 10 எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க, அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வேணும்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க விஜய் கிட்ட அப்படிங்கிற செய்தி எல்லாம் வருது. இதை பத்தி உங்க பார்வை? நிறைய சேனல் நானும் பார்த்தேன். இது வந்து எனக்கு உண்மையா இருக்கிறது தான் வாய்ப்பு நிறைய இருக்கு இல்லையா? ஏன்னா அவங்கலாம் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வந்த ஆட்கள், ஏன்னா விஜயோட ரசிகராக இருந்து வந்தவங்க இல்லை. இப்போ மாற்று கட்சியில் அதிமுக பிஜேபியிலேருந்து வந்து எம்எல்ஏ ஆகினாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஆட்கள் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, மறைமுக மிரட்டல் விடுக்கிறாங்க. யாருக்கு? அந்த இப்போ நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லை நாங்கள் போயிடுவோம், இந்த மாதிரி தான் இருக்குது போல். இது நடந்து தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து எப்படின்னா, இப்போ அவங்க இல்லைங்க விஜய்க்காக வரலங்க, பதவி வெறி. இது விஜய்க்கு தெரியல. ஏன்னா வேட்பாளர் பேரே இன்னும் கூட விஜய்க்கு அவருக்கு தெரியாது. யார் எந்த தொகுதி, யார் என்ன ஊர் பேர், என்ன பண்ணா ஏதா பண்ணா ஒன்றும் தெரியாது. ஸோ வந்து அந்த மாதிரி ஆட்களை கொண்டு வந்து விட்டா இப்படி தான் பண்ணுவாங்க. இதுதான் சான்ஸ் இல்லை. இப்போ பார்த்தோன்னா இப்போ உனக்கு வந்து ஒன்றும் கிடைக்கல, சீட்டு கிடைக்கல, பெரும்பான்மை கிடைக்கல. ஸோ அதுக்காக இப்போ இந்த டைமில் மிரட்டினா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தோட பண்ணுறாங்க. இதை வந்து டிவிக்கே எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுது, இவங்களை சமாளித்து எப்படி? ஏன்னா இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் வரப்போகிற விஷயம்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 தொகுதிக்கு எலெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 10 கன்ஃபார்மாக வந்துடும். 10 பேர் வந்துடுவாங்க, நல்லா தெரியும். 10 பேர் வராங்கன்னு வச்சுங்களேன். இந்த 10 பேர் 10 தொகுதியிலையும் திமுக வெற்றி பெற்ற டிவிக்கு ஒரு நிலைமை என்ன ஆக நினச்சிட்டு இருக்கீங்க?
புரியுதுங்களா? ஸோ அதுக்காக இப்போ அந்த ஒர்க்கு இப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா அவங்களே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து லைட்டாக வந்து மிரட்டுவாங்க, நாங்கள் போயிட்டோமா அந்த கூப்பிட்டு மிரட்டினால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், இது பண்ணால் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதே சமயம் திமுக என்னதான் இப்படி குற்றச்சாட்டுகள் வச்சாலுமே தாவேக்கால குதிரை பேரம் நடக்கவே இல்லைன்னு மரகதம் கூட சொல்லியிருந்தாங்க. ஈடி ரைடு வேணா விடுங்கன்னு சொல்லி பேசியிருந்தாங்க மேடையில. ஏன் அப்படியேப்பா நாங்கள் இது இப்போ மேலே குற்றம் சாட்டு வைக்கிறாங்க, குற்றம் சாட்டு இல்லைன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. நான் அதைத்தாங்க கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து அவங்க போகிறதுக்கான ரீசன் என்ன? அவங்க சொல்கிற ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் வந்து மறைமுக அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்க பிளான் பண்ணிட்டாங்க, அது எங்களால் ஏற்றுக்க முடியல, அதுக்காக தான் நாங்கள் கட்சியை விட்டு வெளியே வந்தோன்னு சொல்கிறேன். இப்போ நீ இப்போ எங்கேருந்து எங்கே போகிற? டிவி கேக் யார் ஒன்று ஜெயிக்க வச்சா மக்கள் யாருக்காக? அந்த இரட்டை இலைக்காக. அப்போ நீங்கள் என்ன அங்கே போகிறேன்னா அப்போ என்ன விஷயத்துக்காக போகிறீங்க கேட்டால் இவங்க தான் சொல்கிறாங்க அம்மாவோட ஆட்சியை நான் பார்த்தேன். அது என்ன பார்த்தேன்னு கொஞ்சம் விளக்குனா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். என்ன பார்த்தீங்க? அம்மாவோட ஆட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்கிறீங்களே, அது என்ன பார்த்தாங்கன்னு தெரில. அதுதான் தெரில. இந்த கொடநாட்டில் ஒரு வாட்டி போனாப்பில்ல, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தாங்களா இல்லைன்னு எனக்கு தெரில. அதாவது நான் சொல்கிறேன்ல, இவங்க வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் எங்கே இது போகிறாங்க தவிர மற்றபடிலாம் மக்கள் நலனுக்காக கிடையவே கிடையாது. இதுதான் உண்மை. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் நிராகரிக்கணும் இவங்களை. இப்போ வரக்கூடிய இடைத்தேர்தல தாவேக்கா ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல வரீங்க? யாரு? நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஓ இவ்வளோ தூரம் நடக்குதுல்ல, என்ன நடக்குது? ஒன்றும் இல்லை, விஜய் போயிட்டு கான்ஃபிடண்டாக இருங்க, 2 பேர் தான் போட்டி, ஒன்று டிவிக்கே ஒன்று டிஎம்கேன்றாருன்னா அவ்வளோதான், 2 கையில் போட்டுருவாங்க விசிலுக்கு ஓட்டு. அவ்வளோதான், முடிஞ்சு. அது மட்டும் இல்லாம இப்போ தாவேக்கால இருக்கக்கூடிய புசி ஆனந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் எம்பி எலெக்ஷன்லயும் அதிமுகல இருந்து வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு தருவோம்னு சொல்லியிருக்காரு. அதே வாய்ப்பு தருவோம்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் வந்து தாவேக்காவினரும் முன்னாள் அதிமுகவினரும் அடிச்சுக்காதீங்கிற மாதிரி கூட பேசியிருந்தாரு. அந்த மாதிரி கோஷ்டி பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கா? கோஷ்டி பிரச்சனை கண்டிப்பாக போவோம். இப்போ கவுன்சிலர் எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக வந்து பிரச்சனை போனேன். இப்போது டிவிக்காக உழைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கான். உழைத்தவர்கள்னா கட்சி அந்த பேனர் வைக்கிறது அதுதான், மற்றபடி இல்லை. அந்த மாதிரி பண்ணவன் அவன் சொந்த செலவு போட்டு நிறைய நல்ல திட்டங்கள், அந்த சாப்பாடு கொடுக்குறது, விஜய் பிறந்த நாளைக்கெல்லாம் கொடுக்குறான், நான் பார்த்துக்கிறேன். நான் அது பொய்லாம் சொல்ல. அவன் பாவம் கஷ்டப்பட்டு அவன் கடன் வாங்கியோ இல்லை வந்து நகையை வைத்தோ, ஏன்னா வந்து காலேஜ் கூட போகாமல் கூட நிறைய பசங்க பண்ணிக்கிறது பார்ப்பானுங்க. அவனுங்கெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அவங்களாம் விஜயோட உண்மையான ஆதரவாளர்கள். அவங்க கேட்பாங்க, இவங்க கொடுக்கணும். கொடுக்காம நீ வந்து அவன்கிட்ட காசு இருக்குது, அவன் அதிமுக கலந்து வந்திருக்கான் அப்படின்லாம் கொடுத்தாங்கன்னா தப்பு கண்டிப்பாக கொடுப்பாங்க. இவங்க கொடுத்தாங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய இதுனா இந்த உள்ளாட்சி தேர்தல். அதான் வெயிட் பண்ணுறேன். இந்த உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக பாருங்கள் இந்த பிரச்சனை நடக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஊராட்சி தேர்தல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் நடக்கும். நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது. அதாவது டிவிக்கே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்குள்ளே தள்ளப்படுவாங்க. சமாளிக்கணும் இல்லைங்க, ஏன்னா அங்கங்கே கூப்பிட்டு வச்சு பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க தானே. அப்போ திமுக சொல்ற மாதிரி இந்த ஆட்சி 6 மாசம் கூட நிலைக்காதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அப்போ அது நடக்குமா? நான் இப்போ கூட சொல்கிறேங்க, 2 மாசத்துல கூட எலெக்ஷன் வச்சா கூட ஆட்சி மாறத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. இப்போ கூட மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா தெரியாதனமாக ஓட்டு போட்டேன்னு தான் சொல்கிறாங்க. கரெக்டாக? ஆனால் இந்த மக்களை நம்ப முடியலங்க. ஒரு நடிகருக்காக தமிழ்நாடையே தூக்கி இந்தாப்பா வச்சுக்கோன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து இவங்க ஓட்டு போட மாட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி, அதுதான் டவுட் ஆகுது. மக்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை இப்போதைக்கு. ஆனால் 10 தொகுதி நடக்க போது, அதை யோசித்து போட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாற்றம் கண்டிப்பாக வரும். ரொம்ப நன்றி. நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப அழகாகவும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. தேங்க்யூ.